தங்கமயில பார்த்து இன்னைக்கு வந்து நமக்கு பரிதாபப்படணுங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. பாவம் ஒரு பொண்ணுக்கு இது ஒரு பெரிய ஒரு இடியான விஷயம். அத்தனைக்கும் வந்து 2 மாசமா கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு தான் ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னதுக்காக நாங்க வெயிட் பண்ணோம்னு சொல்லி லாஜிக்கெல்லாம் சேர்த்து, அவங்கள பத்தி எல்லாத்தையும் பேசி, அதுக்கப்புறம் என்னென்னவோ கதையெல்லாம் வந்து சொல்லி முடிச்சாலும் கூட, நமக்கு ஒரு பக்கம் மூளையில இவங்க இதுவரைக்கும் சொல்லியிருக்க பொய்கள், இதுக்கப்புறம் வந்து அவங்க ஏமாத்துன விஷயங்கள், இதெல்லாமே மனசுல இருக்கிறதுனாலயும், அதோட முக்கியமா தங்கமயிலோட அம்மா இந்த குடும்பத்தில தங்கமயில நம்ம என்ன ஒரு காரியத்தோட, எப்படி ஒரு விஷயத்தோட அனுப்புறோம்னு தெரிஞ்சும் கூட, எவ்வளோ பொய் சொல்லி அனுப்பியிருக்கோம்னு தெரிஞ்சும் கூட, அந்த வீட்ல நிம்மதி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீட்ல வந்து பணத்த அடிச்சிடணுங்கிறதுக்காக எத்தனையோ விஷயம் பண்ணியிருக்காங்க. கதிருக்கு ஒரு பிசினஸ் பண்ணி தரதுக்கு வந்து கெடுத்து விட பார்த்துருக்காங்க. செந்திலுக்கு பணம் கொடுக்கறதுல கெடுத்து விட பார்த்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து சொல்ல தங்கமயிலும் அத செஞ்சிருக்காங்க. தங்கமயிலும் ஒவ்வொரு சரவணன்ட்ட பேசுறது, ராஜியோட டியூஷன கெடுக்கிறது, அதுக்காக வந்து பிரச்சனை பண்றதுன்னு பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு டக்குன்னு இம்மீடியட்டா பாவம் வரல. ஒரு பரிதாபம் பெருசா வரல. ஆனா, அதே சமயத்தில சரவணன் ரொம்ப நல்லவரா? அப்படின்னு கேட்டா, சரவணன் வந்து இந்த இடத்துல ஏமாந்துட்டாருன்னு வேணா சொல்லலாமே தவிர, ஒரு நல்ல கணவர்லாம் கிடையவே கிடையாது. கொஞ்சம் கூட மனைவிக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அப்பா சொன்னாருங்க, அம்மா சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சுப்ரமணியத்த ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அதே மாரி தான் இங்க பிஹேவ் பண்ணுவாரு. இவரு பிஹேவ் பண்றது எல்லாமே. கொஞ்சம் கூட வந்து அவங்கள்ட்ட பாசமா பேசணும், நல்லா நடந்துக்கணும்லாம் கிடையாது. வயித்துல குழந்தை இருக்கிறதுக்காக நல்லா இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு டிப்பிக்கலான ஒரு மட்டமான ஒரு ஹஸ்பண்டா தான் அவர் நடந்துப்பாரு. ஸோ, அதனால வந்து இங்கேயும் அவர் பண்ணது பார்த்தா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு பாசம் தேவை, அந்த கரிசனம் தேவைன்லாம் கவலைப்படல அவரு. அவரே கிளம்பி போயிட்டாரு. ப்ளஸ் அது அவங்க ஏமாத்த தான் பண்ணியிருப்பாங்கன்னு முடிவும் பண்ணிட்டாரு. இப்ப இந்த சமயத்துல இது கோவமா, ஆர்கியுமென்ட்டா மாறிச்சுன்னா, "டேய் அவ என்னடா பண்ணுவா? அவ பாவம் என்ன தெரிஞ்சா பொய் சொல்லியிருக்க போறா" அப்படின்னு ஒரு வார்த்தை கோமதியோ, இல்ல பாண்டியனோ பேசுனாங்க சண்டைய பார்த்து அப்படின்னா, "அவ பொய் சொல்றவ தான். ஏற்கனவே படிச்சவன்னு சொன்னாலே அதே பொய் தான்" அப்படின்னு சொன்னா, அவங்க படிப்பும் பொய்ங்கிறது இந்த ராஜிக்கும், மீனாவுக்கும் தெரிய வந்துச்சுன்னா, இப்ப இவங்க 2 பேருக்கு தான் வந்து அவங்க நகையும் பொய்ன்னு தெரியும். இது எல்லாமே போட்டு உடைக்கிற மாரி ஒரு பெரிய பயங்கரமான சம்பவம் அடுத்து வரப்போதா? அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே ஒவ்வொரு வாரமும் பயங்கரமான டிஆர்பிய அதிகப்படுத்துற மாரி விஷயங்கள் தான். அரசி உண்மை ட்ராக் தெரிய வந்துச்சு. செந்திலுக்கு வேலை கிடைச்ச ட்ராக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜி கல்யாண ட்ராக்க பத்தி தெரிய வந்துச்சு. அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துச்சு. அதோட சேர்த்து இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்குற மாரி இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மயில பத்தி எல்லா உண்மையும் சேர்ந்து ஒரே சமயத்துல நடக்குமா? கிடைக்குமாங்கிறத பத்தி உங்க கருத்த சொல்லுங்க. தேங்க்ஸ்.